அதோட இந்த அரசாங்கம் அமைக்கப்பட்டதிலிருந்து திரு ஸ்டாலின் ஒரு திட்டத்தை அறிவிப்பார், அது குழு போடுவார். அந்த குழு போட்ட உடனே அதோட முடிஞ்சிடும். அந்த குழு என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது, அரசாங்கத்துக்கு என்ன அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இன்று வரை வெளியிடப்படவே இல்லை. நிதி மேலாண்மை குழு ஒன்று அமைக்கப்படும் என்று தேர்தல் நேரத்தில் அவர்கள் அறிவித்தாங்க. நிதி மேலாண்மை நிபுணர் குழு அமைச்சாங்க. அந்த நிபுணர் குழு இதுவரைக்கும் என்ன அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, அந்த அறிக்கையின்படி இந்த அரசு செயல்பட்டதா என்ற வெள்ளை அறிக்கை இதுவரைக்கும் வெளியிடப்படவே இல்லை. இன்றைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதில் மட்டும் முனைப்பு காட்டுறாங்க. மக்களுடைய பிரச்சனையை எதுவுமே கவனிக்கவில்லை. இன்றைய ஆட்சி வெறும் விளம்பரத்தில் தான் ஓடிட்டு இருக்கு. அதோட தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செய்திருக்கின்றன. இந்த 73 ஆண்டு காலமாக 2021 வரை 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி புரிந்திருக்கின்றன. அதில் தமிழ்நாடு வாங்கிய கடன் 5,18,000 கோடி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஏற்பட்டு கடந்த 4 ஆண்டுகள் மட்டும் 3,54,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அந்த பட்ஜெட் வரவு செலவு எங்களுக்கு கிடைக்கல. நாளை உங்களையெல்லாம் சந்திக்கின்ற பொழுது முழு விவரம் தெரிவிக்கப்படும். ஆனாலும் ஒவ்வொரு ஆண்டு கடன் வாங்குவதில் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார் இன்றைய முதலமைச்சர். கடந்த ஆண்டு கூட இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த சாதனையை இன்றைய முதலமைச்சர் படைச்சிருக்கிறார். இன்றைக்கு கூட பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகின்ற திட்டங்கள் தான். எந்த ஒரு புதிய திட்டம் கிடையாது. இன்னைக்கு பட்டா புதுசா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க 5 லட்சம் பேருக்கு. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமார் 25 லட்சம் பட்டாக்கள் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அதோட பல்வேறு துறைகள், இன்னைக்கு 1 லட்சம் வீடுகள், புதிய கூட்டுக்குடி திட்டங்கள், ஊரக பகுதியில் 2300 கிராமங்கள் வளர்ச்சி நிதி, புதிய கிராமச்சாலை மேம்படுத்துதல், சென்னைக்கு அருகில் 2000 ஏக்கர்கள் நினைக்கிறேன் புதிய நகரம் ஒன்று அமைக்கப்படுதா சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் அதிமுக ஆட்சியில் திட்டமிடப்பட்டது தான். அதோட திடக்கழிவிலிருந்து மின்சாரம் தயாரித்தல், அதோட போக்குவரத்து துறைக்கு ஒவ்வொரு ஆண்டும் 5000 புதிய பேருந்துகள் வாங்குவதாக போக்குவரத்து மானிய கோரிக்கையில் சொல்லிட்டு இருந்தாங்க. நிதிநிலை அறிக்கையிலும் சொன்னாங்க. ஆனால் புதிய பேருந்துகள் வாங்கினதா இல்லை. கடந்த மேதக ஆளுநர்கள் கூட சுமார் 3600 பேருந்துகள் இதுவரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. இப்ப புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு 3000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக இன்றைக்கு பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வெற்றி அறிவிப்பாக தான் பார்க்கப்படுகிறது. திருக்குறளை மேலும் உலக மொழியில் மொழிபெயர்ப்பும் என்ற அறிவிப்பு புதிதாக எதுவும் இல்லை, ஏற்கனவே இருக்கிறது தான். அதை தொடர்ந்து நடைபெறும் நிகழ்வாகத்தான், வேறு எதுவுமே கிடையாது. வேலைக்கு செல்லும் மகளிருக்கு தங்கு விடுதி ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அந்த தங்கு விடுதியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம். அதுதான் தொடர்றாங்க. அதுபோல புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சொன்னாங்க. அது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் புதிய கலை மற்றும் அறிவியல் கட்டி கொடுத்தோம். பொறியியல் கல்லூரி கொடுத்திருக்கோம், வேளாண்மை கல்லூரி கொடுத்திருக்கிறோம், கால்நடை மருத்துவக்கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் கொடுத்திருக்கிறோம், புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோட கொடுத்திருக்கிறோம், பாட்டுக்கணி கல்லூரி கொடுத்திருக்கிறோம், இப்படி ஐடி கல்லூரி கொடுத்திருக்கோம். இப்படி நிறைய கல்லூரிகளை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது ஏற்கனவே எங்களுடைய ஆட்சியிலே தொடர்ந்ததுதான். அதுபோல மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் நான் முதலமைச்சர் இருந்தபோது ஆரம்பிச்சோம். அது ஆரம்ப காலகட்டமாக இருந்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது இப்பொழுது தொடர்றாங்க. இது ஒரு புதிய திட்டம் அல்ல. இதோட திமுக தேர்தல் அறிக்கை 187 பாத்தீங்கன்னா 3 லட்சம் பேர் இன்றைக்கு காலி அரசு பணியிடங்களை நிரப்புவதா சொன்னாங்க. 3 லட்சம் காலி அரசு பணியிடங்கள் நிரப்புவதா சொன்னாங்க. அறிவிப்பு எண் 187. இன்று வரை 57,000 பேருக்கு தான் அரசு காலி பணியிடங்களை நிரப்பியிருக்கிறாங்க. அவர்கள் அறிவித்தது 3,50,000 அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தாங்க. அதோட அரசு சார்ந்த நிறுவனங்கள் அதுல 2 லட்சம் காலி பணியிடங்கள் அதை நிரப்புவதாக சொன்னாங்க. அதுல எந்த அறிவிப்பும் இல்லை. இப்பொழுது இருக்கின்ற அறிவிப்பு 40,000 பேர் புதிய காலி அரசு பணியிடங்கள் நிரப்புவதாக சொல்லியிருக்காங்க. ஆக 4 ஆண்டு காலமாக 57,000 பேர் தான் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா
இன்றைக்கு டிஎன்பிசி அறிவிச்சு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 7 முறை இந்த தேர்வு எழுதப்படும் இருக்காங்க. இதுல மொத்தமா ஒரு 10,000 பேர் தான் தேர்வு செய்ய முடியும். டிஎன்பிசி மூலமாக அரசு காலி பணியிடங்களை சுமார் 10,000 பேர் தான் நிரப்ப முடியும். அதுல எந்தெந்த டேட்ல கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி 40,000 காலி அரசு பணிகள் நிரப்ப முடியும்? 4 ஆண்டு காலமாக 57,000 அரசு காலி பணிகள் நிரப்பி இருக்கிறாங்க. இப்ப ஓராண்டு தான் இருக்குது. இந்த ஓராண்டுலயே 3 மாதம் தேர்தலுக்கு போயிடும். எஞ்சியது 9 மாதம். 9 மாத காலத்தில் எப்படி 40,000 அரசு காலி பணிகள் நிரப்புவார்கள்? அத்தனை வெற்றி அறிவிப்பு. இதெல்லாம் நிறைவேற்ற முடியாத அறிவிப்பு தான் அறிவிச்சிருக்கிறாங்க.